ஏன் என்ற கேள்வியை எதற்கும் கேட்க வேண்டும், எவரிடத்திலும் துணிவுடன் விளக்கம் கேட்க வேண்டும். நீங்கள் போய் ஒருத்தர்கிட்ட உட்காந்து 1000 வருஷம் ஒருத்தர்கிட்ட சொண்டு செஞ்சாலும் இந்த மூலிகையோட ரகசியத்தை சொல்ல மாட்டாங்க. அதிகமாக கோபம் வந்துச்சுன்னா என்ன இருக்கும், அதிகமான காம உணர்வு வரும். இந்த கண் தான் நம்மை நிகழ்காலத்திற்கு அழைத்து வரக்கூடிய கண். நிகழ்காலத்தில் அதனால தான் எப்பாடுபட்டாவது அகக்கண்ணை திறந்துக்கோ அப்படிங்கிற. ஏன் என்ற கேள்வியை எதற்கும் கேட்க வேண்டும், எவரிடத்திலும் துணிவுடன் விளக்கம் கேட்க வேண்டும். அனுபவத்தின் கண் பார்க்க வேண்டும். இது நம்மளுடைய பேசிக் டிசிப்ளின். அப்போது வள்ளல் பெருமானார் தீபத்தை கொடுத்துட்டு போனார். அதில் மாற்று கருத்து இல்லை, எல்லாருக்கும் தெரியும். விளக்க கொடுத்துட்டு ஆண்டவர் தீப நிலையில் விளங்குவதால் இதை பாவித்து வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்து வாருங்கள் சொன்னாருங்களா? ரைட். அப்போ தீபத்தை கொடுத்துட்டு போகிறாரு. நாம் தீபத்தை பார்க்குறோம். தீபத்தை பார்ப்பதற்கும் அகவிழிப்பும் எவ்வாறு சாத்தியமாகும்? இது நம்ம அடிப்படையில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த புற உலகை நாம் பார்ப்பதற்கு நமக்கு கருவிகள் எது? கண் தான் கருவி. இந்த கண் என்ற கருவிகள் இல்லைன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? புற உலகை பார்க்க முடியாது. நமக்கு எதுவுமே தெரியாது. சரி, புற உலகில் நான் வண்ணங்களை பார்க்கிறேன், பொருட்களை பார்க்கிறேன், உலகத்தை பார்க்கிறேன். இது என் கண் வழியாக ஊடுருவி எங்கே போகுது? மூளைக்கு போகுது. மூளையில் தான் என்ன இருக்குது? மனம் என்ற ஒன்று இருக்குது, செயல்பாடுகள் நடக்குது. இது புற உலகில் இருந்து நான் பார்த்து பெறப்பட்ட அனுபவங்கள் பதிகிறது. இப்போ அக உலகம் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த அக உலகத்துக்கு நான் பார்க்கணுன்னா என்ன தேவையில்லை? புறக்கருவிகள் தேவையில்லை. இந்த கருவி வச்சு தான் நான் உள்ளத்தை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ கண்கள் மூடனா அக உலகம் என்ற ஒன்று இருக்கிறது. அங்கே என்ன இருக்குது? வெளிச்சம் இல்லை, இருட்டு இருக்குது, நெகட்டிவாக இருக்குது, தேவையில்லாத சிந்தனைகள் வருது, என்னென்னமோ வருதுங்க. தியானத்தில் உட்கார்றப்ப தேவையில்லாமல் பயம் வருதுங்க, கவலை. இதெல்லாம் எங்கே இருக்குது? அக உலகில் இருக்கிறது. அப்போ புற உலகில் நான் பார்ப்பதற்கும் அக உலகில் நான் எண்ணுவதற்கும் வித்தியாசப்படுறேன். அப்போ நான் அக உலகத்தில் எல்லாத்தையும் சரி பண்ணி என்னுடைய அகத்தை தூய்மையாக்க வேண்டும், அகத்தை பாதுகாக்க வேண்டும். அதற்கு ஏதாவது ஒரு கருவி தேவைப்படுகிறது. ஏதாவது ஒரு கருவி. என்ன கருவி கொடுக்கலாம்? அப்போ இதற்கு முன்னால் இருந்த மூதாதையர்கள் அவர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க? இந்த மனிதர்கள் இப்படி கஷ்டப்படுறாங்க, துன்பம் வருது, அவர்களுக்கு என்ன ஆகுதுங்க? நோய்கள் வருது, கர்ம வினைகளால் பாதிக்கப்படுகிறார்கள். இவங்கள்லாம் நல்லா இருக்கணும், சந்ததிகள்லாம் நல்லா இருக்கணும். ஏன்னா எப்போவுமே நமக்கு எப்போ ஆறுதல் தேவைப்படும்? துன்பங்கள் அடுக்கடுக்காக அதிகமாகி வரும்போது அப்போ தான் ஆறுதல் தேடி போவோம். இப்போ யார்கிட்ட போய் சொல்கிறது? எங்கே போய் முறையிடுறது? எங்கே போய் வேண்டுறது? அப்படிங்கும்போது தான் இந்த பிரார்த்தனை, இறை வழிபாடு என்ற ஒன்று உருவாகிறது. இந்த இறை வழிபாடு உண்டாகும் போது அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும். அதுக்கு தான் கோயிலுக்கு போகிறோம், இல்லை வேறு எதுக்காவது போகிறோமா? பிரச்சனைகள் தீரணும், அதற்கு ஒரு வழி வேணும், தீர்வு வேணும். அதற்கு என்ன பண்ணுறோம்? இறைவன்கிட்ட போய் முறையிடுறோம். இப்போ இறைவன்கிட்ட போய் முறையிட்டால் பிரச்சனை தீருதா? அடுத்த கேள்வி. கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 3 கொடுமை ஆடிட்டு வந்த கதையா? இன்றைக்கி எல்லா கோயில்லையும் என்ன ஆகிடுதுங்க? சாமி சிலையை காணங்கிறான், இருந்த சாமியை தூக்கிட்டாங்கிறான், மாற்றிட்டாங்கிறான். பலாயிரம் கோடி மதிப்புள்ள சிலைகள்லாம் இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சுங்கிறான். அப்போ இறைவன் என் பிரச்சனையை தீர்ப்பான்னு நான் கோயிலுக்கு போகிறேன், அங்கே இறைவன் பேரை வச்சே பிரச்சனை பண்ணுறான். அதில் ஒரு கோஷ்டி பூசல் வருது, அங்கேயும் அடிச்சுக்கிறாங்க. இல்லை நீ சாமி இப்படி சுற்றணுங்கிறான், அது ஒரு குரூப்பு. இல்லை இப்படி வரணுங்கிறான், இது ஒரு குரூப்பு. எங்கேயும் நான் சுற்றவே மாட்டேங்க, நேராவது கும்பிடுவேன், அது ஒரு குரூப்பு. இது கோயிலுக்குள்ள பிரச்சனை, சாமிக்கு இருக்கிற பிரச்சனை. சரின்னு கொஞ்சம் வெளியில் வந்து பார்த்தா இந்த சாமியே இல்லைங்கிறான், அது ஒரு குரூப்பு. நாத்திகர்கள்னு சொல்லி அது ஒரு குரூப். அவங்ககிட்ட போய் ஏன்டா சாமி இல்லைன்னு சொல்கிறேன்னா, நான் சாமி இல்லைன்னு சொல்லலைங்க. இந்த மதத்தில் இருக்கிறவன் அந்த சாமி இல்லைண்ணா, அந்த மதத்தில் இருக்கிறவன் இந்த சாமி இல்லைண்ணா, இன்னொரு மதத்தில் இருக்கிறவன் 2 சாமி இல்லைண்ணா, நான் 3 பேர்த்தையுமே இல்லைன்னு சொல்லிட்டேங்க, நாத்திகன் ஆகிட்டேன். அப்போ என்ன ஆகுது? அவன் வெளியில் வந்துட்டான். ஏன்டா அக்கப்போரு, எப்படி போய் கும்பிடவே வேணாண்டா. அப்போ இந்த இறை வழிபாடு பிரார்த்தனை என்பது பார்த்திங்கன்னா முதலில் நம்முடைய புராதனமான தமிழக இந்த பாரம்பரியத்தில் பல நாயன்மார்களும் பல அருட்தொண்டர்களும் உருவாகிறாங்க.
இவர்கள் என்ன செய்கிறாங்க? கோவில்களை தேர்ந்தெடுக்கிறார். கோவில்களை தமிழகத்தில் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டு பழமையான கோயில்கள் இன்னமும் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த ஒவ்வொரு கோவில்களுடைய கருவறையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லி வைப்ரேட்டட் எனர்ஜி, அந்த முழுக்க காந்த அலைகளை ஈர்த்து வைத்திருக்கக்கூடிய கட்டுமான தொழில்நுட்பம் நம்மக்கிட்ட மட்டும்தான் இருந்தது. இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி யாருக்கும் தெரியல எப்படி கட்டுறதுன்னே தெரில. அப்படியே கட்டினாலும் ஒருத்தர் கட்டினார் பாருங்க, முருகர்னு கட்டினார், அது முனிப்பராக மாறிடுச்சுங்கிறார். என்னப்பா இது எப்பா சிலையை சிறப்பாக அதுவே முடியல. இப்போ இந்த கோயில் கட்டுமானங்கள் எப்படின்னு தெரில, வெளியில் இருக்கிற புறத்தில் பார்க்குறதே எப்படின்னு தெரில. அப்போ எப்படி அந்த திருமேனியை நான் பார்க்க முடியும்? ஒரு திருமேனி செய்கிறோம் அப்படின்னா அவ்வளவு விஷயம் வெளிப்படும். கொஞ்சம் ஒரு செகண்ட் மூச்சு இழுத்தாலும் எல்லாரும் செத்துருவாங்க. ஆனால் அந்த விஷத்தை திரட்டி அதை மாற்றி திருமேனிகளை என்ன பண்ணாங்க? உருவாக்கினார்கள். சப்த விடங்கர்களை உருவாக்கினார்கள். சப்த விடங்கர்னா தெரியுங்களா? சின்ன திருமேனியில் சிவரும். அதுக்கு ஒவ்வொரு கோயில். நம்முடைய மண்ணில் ஆண்ட ஒவ்வொரு மன்னர்களும் என்ன பண்ணுறாங்க? அவன் தனக்குன்னு வீடு கட்டிக்கல, தனக்குன்னு மாட மாளிகைகள் கட்டிக்கல, படோடாபமாக வாழலை. அவன் இருந்த வீடு எங்கே? ஒரு மன்னனோட வீட்டையாவது நம்ம பார்க்க முடியுதா? எந்த ஏரியாவில் இருந்தானாவது தெரியுதா? அட செத்து போனோன்னே அவனுக்கு ஒரு சமாதியாவது வச்சுமா? இன்றைக்கி எத்தனை சமாதி நம்ம வச்சுருக்கிறோம் கடற்கரையில். அந்த மன்னனுக்கு ஒரு சமாதி இருக்கா? எதுவுமே தெரியல. இப்போ என்னடா வாழ்ந்த, என்னடா ஆண்ட, நாட்டை என்னடா ராஜா அப்படின்னு கேட்டால் கோவில்களை உருவாக்கினான். எதுக்கு உருவாக்கினான்? இன்றைக்கி நம்மளால் ஒரு கோயில் கட்ட முடியுமா? ஒரு அணையே கட்ட முடியல, கட்டின இடத்துல இடிஞ்சு ஓடி போயிடுது. இப்படி கோவிலை கட்ட முடியும்? அப்போ அவர்கள் அன்பின் மயமாக இருந்தார்கள், பக்தியினுடைய மயமாக இருந்தார்கள். தங்களுடைய உழைப்பையெல்லாம் என்ன பண்ணாங்க? இறைவனுக்காக அர்ப்பணித்து தான் ஒரு கோயிலை கட்ட முடியும். அப்படி உருவாக்கினார்கள். அப்படி உருவாக்கின கோயிலுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோவில்களும் ஒவ்வொரு விதமான பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த காஸ்மிக் ரேடியன்ஸை ஈர்த்து, இப்போ உங்களுக்கு ரத்தம் கெட்டு போச்சு, அடிக்கடி தெரியலைங்க, என்னென்னமோ தோல்வியாதிகள் வருது, அதுக்கு பார்த்திங்கன்னா என்ன ஆகுது? அடிக்கடி ஒரு ஸ்கின் டிசீஸ் வருது அப்படின்னு நம்ம இப்போ இன்றைக்கி புலம்புறோம், மருத்துவம் சொல்கிறோம். இதுக்கு இவர்களுக்கு பரிகாரம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எங்கே இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் உச்சமாக இருக்கிறதோ அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் அந்த எனர்ஜி பார்ட்டிகளை ஈர்ப்பதை போல திருமேனியை செய்து அங்கே கோவிலை அமைத்து அந்த திருமேனிக்கு பண்ணக்கூடிய அபிஷேக நீர் எங்கே வருது? குளத்துக்கு அதில் போய் நீராடிட்டு அங்கே தரிசித்து நோய்களை போக்கி கொண்டார்கள். இதெல்லாம் சீக்ரெட் சயின்ஸ். இது மாதிரி ஒரு கோயில் இல்லை, பல ஆயிரக்கணக்கான கோயில்களை உருவாக்கிட்டாங்க. திரு என்ற அடைமொழி திருவாரூர், திருப்பூர், திருன்னு வருது பார்த்தீங்களா? திருச்செங்கோடு. ஏன் திருன்னு வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, எங்கெல்லாம் நாயன்மார்கள் போய் பாடினாங்களோ அங்கெல்லாம் திருங்கிற அடைமொழி இருக்கும். எப்படி போனாங்க? காரில் போனாங்களா? இல்லை அப்படியே ஃப்ளைட்டில் போனாங்களா? எப்படிடா போனாங்கன்னா, தள்ளாத வயதிலும் நடந்து 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 ஒவ்வொரு கோவில்களாக போய் இறைவனை பாடி துதித்து அதனுடைய பெருமையெல்லாம் உலகுக்கு சொன்னாங்க. இப்போ மருத்துவம் என்பது கோவில்களில் இருந்தது. அங்கே கொடுக்கக்கூடிய இந்த அபிஷேக நீராகட்டும், அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதம் என்னதுங்க? நோய்க்கான மருந்து. உடல் நோயாகட்டும் மனநோயாகட்டும் எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய மருந்தாக இருந்தது. அப்போ இந்த கோவில்களுக்கெல்லாம் நாம் என்ன பண்ணணுங்க? தொடர்ந்து போயிட்டு வரணும் அப்படின்னு யார் சொல்கிறா? வள்ளல் பெருமானார் சொல்கிறாரு. சொன்னது மட்டும் இல்லை, போயிட்டும் வந்தார். போயிட்டு வந்தாரா இல்லையா? இல்லை அவர் எந்த கோவிலுக்கு போகாமல் வந்தோன்னா 6ஆம் திருமுறை சிலபஸை போடுங்கடா போட்டு எழுதிட்டாரா? கிடையாது. நம்ம கல்லூரிக்கு போகணுன்னா 1வது போகணும், 2வது போகணும், 3வது போகணும். நான் இதெல்லாம் வேஸ்ட்டுங்க. நான் படித்தா உடனே அப்படி தான் எப்படி பைத்தியமாக தான் போக முடியும்? புரியாது. அடிப்படை புரியாமல் எப்படி நம்ம போய் கல்லூரியில் சேர முடியும்? இப்போ அதில் சென்று ஒரு அனுபவத்தை பெற்று அந்த இறை பார்த்தலில் முதலில் பார்த்து அவனுக்கு என்னாகும்? பக்தியினால் மன உருக்கம் உண்டாகணும், அன்பு உண்டாகணும்.
அன்பு கண்ணீரில் வந்து என்ன, கண்களில் கண்ணீராக வரணும். அதன் பிறகுதான் அவன் என்ன பண்ண முடியும், அகம் நோக்கி திரும்ப முடியும். அதுக்கு தான் கோவில்கள். அது மட்டும் இல்லை, பல கோவில்களுக்கு நாம் போயிட்டு வரும்போது பல வாழ்வு தொந்தரவுகள் நீங்குவது சத்தியமான ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா அந்த கோவிலினுடைய அமைப்பு, அவர்கள் உருவாக்கிய நோக்கம், அங்கே வந்து செல்லக்கூடிய மக்களை எல்லாம் நாம் பார்க்கும்போது இது வாழ்வியல் அனுபவமாக இருக்கு. இல்லைன்னா எப்படி இத்தனாயிரம் கோயில் இன்னமும் நீடித்து நிலைச்சிருக்கும், இத்தனாயிரம் மக்கள் ஏன் போயிட்டு வராங்க, ஏன் 4 கால அபிஷேகம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது, இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ இதிலிருந்து ஒரு அப்கிரேடு, இது ஒரு ட்ராக்கு, இதிலிருந்து ஒரு அப்கிரேடு கொடுக்கணும். எதுக்கு அப்கிரேடு பண்ணோம்? ஓகே, நோய்கள் தீருது, பொருளாதாரம் கிடைக்குது, மன நிம்மதி வருது, எல்லாம் கும்பிட்றாங்க. இருந்தாலும் தேடுதல் அதிகமாகுது. நாம் மட்டும் இல்லை, இந்த உலகம் நமக்கானது மட்டும் இல்லை, தாவரங்கள் ஊர்வன பரப்பன நடப்பன. அதே மாதிரி யார் சொல்கிறா, நரகர் மனிதர் தேவர். நல்லா கவனிங்க, நரகர் இருக்கான், மனிதர் இருக்கும், தேவர்கள் இருக்காங்க. யார் நரகராக இருக்கான், யார் தேவராக இருக்கான்? தேவர்னு ஜாதி இல்லைங்க, அந்த தேவர், மேல் உலகத்துக்கு போகிறோன்னு சொல்கிறோம்ல, அந்த தேவர். அப்போ யார் தேவராக மாறுவா, யார் நரகராக மாறுவா? மனிதன் தான் என்ன பண்ணுறான், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னாலும் கூட எல்லாரும் மனிதர்கள் சமம்னு சொன்னான். அவனுடைய சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையால் அவன் தன் வாழ்க்கையை இந்த 5 புலன்களை எவ்வாறு பயன்படுத்தி கொண்டு வாழ்கிறான் என்பதை பொறுத்து அவனுக்குள் காம குரோத மதம் ஆச்சரியங்கள் எழும்போது அவனே நரகனாகவும், நரன் அதாவது என்ன பண்ணுறான், நரகத்தில் வாழக்கூடிய ஒருவனாகவும், அதே 5 புலன்களை அவன் ஒடுக்கி வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ்ந்து அன்பு மகிழ்ச்சி சந்தோஷம் இது போன்ற ஈகை கருணை குணங்களை வளர்த்தும் போது அவனே என்னவா மாறுறான், தேவனா மாறுகிறான். நரகரா மாறினா எப்படி இருக்கும் அவன் மூஞ்சி, விகாரமா அப்படியே பார்த்தா அடிச்சு கொள்கிற மாதிரி பல்லெல்லாம் பெருசாக வச்சு கொம்பெல்லாம் வச்சுக்கிட்டு வருவான். கோவம் வந்து அப்படி தாங்க இருக்கணும், எல்லார் மகமும் அப்படி தான். கோவம் வந்தால் அப்படியே பார்த்தா பயம் வருதா, நரகனா மாறிட்டோமா? இதே தேவனை மாறிட்டா 3 கை வருது 4 கை வருது, அப்படி அருள் பாலிக்கிறான். ஏன், அள்ளி அள்ளி கொடுக்குறோம், எல்லோரும் நல்லா இருங்கன்னு நினைக்கிறோம். இப்போ 2 கை பத்தலை, நிறைய பேர் வராங்க, அன்னதானம் போடுறோம், 2 கை பத்த மாட்டேங்குது. மேலே கொடுக்குறோம் கீழே கொடுக்குறோம், சைடில் ஒருத்தன் அடியில் பூந்து வரான், மேலே ஒருத்தன் கொண்டாந்து விழுவுறான், குண்டாக்கில் ஒருத்தர் விழுவுறான். அப்போ பத்தலை, 4-5 கை தேவைப்படுது. புரியுதுங்களா இல்லையா? அன்னதானம் கொடுத்துருக்கீங்களா இல்லையா? கொடுத்துருந்தீங்கன்னா அனுபவத்தில் பார்த்துருக்கீங்க. அப்போ அந்த மாதிரி 4 கை தேவைப்படுது. ஈகையினுடைய குணத்தை குறிப்பிட்டு நாம் என்னவா மாறுறோம், தேவராக மாறுகிறோம். இப்போ வள்ளலார் என்ன சொல்கிறாரு, இத்தனை பிறவிகள் இருக்குது, இத்தனை பிறப்புகள் இருக்குது, ஆனால் இதில் வந்து மனித பிறவி அவ்வளோ லேசில் கிடைக்காதுங்கிறார். ஒரு தேலா பாம்பா பூரானா பூச்சியா சீக்கிரம் கிடைச்சிரும், போஸ்டிங் போட்டுருவான். மனிதனா கிடைக்காதுப்பா. 84 லட்சம் வகையான யோனி பேதங்களில் பூந்து 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 வந்துகிட்டு இருக்க, கிடைத்தற்கரிய மனித தேகம் கிடைச்சிருக்கு, நேரமும் குறைவாக இருக்குது. இதை எவ்வாறு பயன்படுத்தி கொள்கிறாய் என்பதை பொறுத்தான் வாழ்க்கை அமையும். ஏன், மனிதனாக பிறந்தாதான் என்ன பண்ண முடியுங்க, இந்த தேகத்தை வைத்து கடவுள் விளக்கம் என்ற ஒன்றை நம்மால் அனுபவிக்க முடியும். மேல் கொண்டு நம்முடைய தரத்தை உயர்த்தி கொண்டு மேல் நோக்கி நாம் போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு உடல் வேணும். ஒரு மிருக தேகம் கிடச்சிருச்சு, ஒரு ஆடு மாடாக கிடச்சிருச்சு, என்ன பண்ண முடியும்? கசாப்புக்காரே நான் ஆடாக பிறந்துட்டேன், வெட்டிடாதீங்கோ, கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் சொல்ல முடியுமா? சுதந்திரம் இல்லை. விலங்குனா என்ன அர்த்தம், விலங்கிடப்பட்டிருக்கிறேன். விலங்கிடப்பட்டுட்டா என்ன இருக்கு, எனக்கு சுதந்திரம் இல்லை. அப்போ மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் இவர்களும் என்ன பண்ணுறாங்க, வாழ்க்கையை எப்படி வாழ்வதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாததுனால அவர்கள் தங்களுடைய பொன்னான நேரத்தை எல்லாம் வீணாக்கி கொண்டு இங்கும் அங்கும் ஆடி தேடி அலைந்து வாழ்க்கையை வீணடித்து இறுதி காலத்தில் இப்படி ஆயிடுறாங்க. இவர்களுக்கு ஏதாவது ஒன்றை நாம் என்ன பண்ணணும், செய்யணும் அப்படின்னு யார் நினைப்பா? இன்னைக்கு எல்லாருமே நினைக்கிறாங்கோ, எல்லா சாமியார்களும் நினைக்கிறாங்கோ, கவலைப்படாதே வா மகனேன்னு கூட்டிகிட்டு போகிறாங்கோ, எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் வள்ளல் பெருமானார் நினைத்தார். ஏன் நினைத்தார்? தான் அடைந்த சுகத்தை எல்லா உயிர்களும் அடைய வேண்டும் என்று நினைத்தார், சத்தியமாக நினைத்தார். ஏன்னா அவருக்கு எந்த விதமான சுயநல எண்ணமும் சுயநல நோக்கும் இல்லாமல் நினைத்தார். அதனால தான் ஒரு நம்ம கரிசலாங்கண்ணி மூலிகையை பற்றி சொல்லும்போது, நீங்கள் போய் ஒருத்தர்கிட்ட உட்காந்து 1000 வருஷம் ஒருத்தர்கிட்ட சொண்டு செஞ்சாலும் இந்த மூலிகையோட ரகசியத்தை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார்.
அப்படிப்பட்ட மகான் தான் சத்தியத்தில் ஒரு அனுபவத்தை பெறுகிறார். யான் அடைந்த சுகத்தை, தாம் அடைந்த சுகத்தை நீங்கள் எல்லோரும் அடைய வேண்டும் என்ற இரக்கத்தால் எடுத்துரைத்தேன். சத்திய வார்த்தை இது, பொய் வார்த்தை அல்ல. சத்தியம் சத்தியம் பார். எதுக்குங்க அவர் நம்மகிட்ட இதெல்லாம் சொல்லணும்? ஆன்மநேய சகோதரத்துவம் என்ற ஒன்றை அடிப்படையாக கொண்டு, அளவுகோலை அடிப்படையாக கொண்டு தன்னை போலவே நம்மையும் பார்த்தார். ஏன்னா அவரு கஷ்டப்பட்டார். கோவில் கோவிலாக போனார். எத்தனை கோவிலில் எவ்வளவு விஷயங்கள், எல்லாத்தையும் கடந்து கடந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக வழிபாட்டுக்கு போனார். நடந்தே போவார். அதாவது தன் வாழ்நாளில் உணவுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டார் ஒரு காலத்தில். வீட்லேயும் சாப்பிட்றதில்ல, கோவிலே கதின்னு இருந்தார். அந்த அந்த அடிநிலையில் இருந்து அவர் இறைவனை வேண்டி வேண்டி ஏங்கி 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 இந்த ஏக்கத்தால் அவருக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? உணர்த்துகிறார். அதை உணர்ந்தார். அது என்ன உணர்ந்தார், என்ன அனுபவங்கிறது வள்ளலார் அனுபவம். அது நமக்கு தெரியாது. அதை பாடல்களாக நமக்கு புரிய வைக்க முயன்றார். பாடல்கள் கொடுத்தார். இந்த அனுபவத்தை நாம் அடைய வேணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு பயிற்சி கொடுக்கணும், ஒரு மெத்தடாலஜி கொடுக்கணும். அப்போதான் என்ன பண்ணுறாரு? ஞான சபையை உருவாக்குகிறார். ஞான சபை என்பது நம்முடைய மனிதன், எப்படி நீங்கள் மனிதர்கள் நாம் இருக்கமோ அதை அப்படியே வெளியில் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. நம்முடைய அகத்தை வெளியே காட்டுவதற்கு புறத்தில் ஒரு கோவிலை கட்டுறார். இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இருந்துச்சு? சிலை வழிபாடு இருந்துச்சு. கடவுளை உருவமாக பார்த்தோம். கடவுளுக்கு கை கால்கள் இருந்துச்சு, ரூப வழிபாடு. அதுலேருந்து அருவ வழிபாட்டுக்கு வந்தோம். நாம் சிவலிங்கத்துக்கு உருவம் கிடையாது, இல்லை கை கால் அதெல்லாம் கிடையாது இல்லைங்க, அருவ வழிபாட்டில் இருந்தோம். அதையும் தாண்டி நீங்கள் இன்னும் அடுத்த அப்கிரேடேஷன் வரணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு? ஜோதியை கொண்டு வந்து அங்கே வைக்கிறார். இப்போ ஜோதியை கொடுத்துட்டு அந்த தீபத்தை பாரு, என்ன சொல்ல வந்தார் அப்படின்னு நம்ம அதற்குள் போகும்போது, இந்த ஜோதி நெருப்பு என்பது எப்படிப்பட்டது என்றால், நமக்கு சந்திரன் சூரியன் என்ற 2 கண்கள் இருந்த போதிலும் சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து காட்டுவதைப் போல இந்த அகக்கண்ணானது பல சூட்சுமமான மறைபொருள் விஷயங்களை நமக்கு எடுத்து காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதனால தான் எப்பாடுபட்டாவது அகக்கண்ணை திறந்துக்கோ அப்படிங்கிறார். அப்போ இந்த அகக்கண்ணை ஏன் திறக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா, இந்த கண் தான் நம்மை நிகழ்காலத்திற்கு அழைத்து வரக்கூடிய கண். நிகழ்காலத்தில் ஏன் நிகழ்காலத்துக்கு வரணும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். எப்பெல்லாம் நம்ம கவலை, துன்பம், துயரம், கஷ்டம்னு இருக்கமோ அப்பெல்லாம் ஒன்று நாளைக்கு என்ன ஆகுமோன்னு பயத்தில் இருப்போம். ஐயோ நாளைக்கு கடங்காரம் வந்தானே என்ன ஆகுமோ, அந்த பிரச்சனை என்ன ஆகுமோ, இவன் வருவானே, பயம் வரும். கடந்த காலத்தில் யாராவது இறந்துருப்பாங்க, யாராவது திட்டியிருப்பாங்க, யாராவது பிரிஞ்சிருப்பாங்க. அதை நினைக்கும் போது என்ன ஆகும்? விரக்தி, வேதனை, வலி எல்லாம் வரும். இது ரெண்டையுமே உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுத்துட்டா என்ன ஆகும்? நிகழ்காலம் இருக்கும். இங்கே இப்போ இருப்பீங்க. இங்கே இப்போ இருந்துட்டீங்கன்னா என்ன இருக்காது? எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை, எந்த அச்சமும் இல்லை. அதனால தான் போகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சில மணித்துளிகள் இல்லற வாழ்க்கையில் அப்போது மட்டும்தான் ஒருவன் நிகழ்காலத்துக்கு வந்துட்டு போக முடியும். அதனால தான் இன்றைக்கு உலகமே என்ன ஆகுது? அதை நோக்கி வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது சிற்றின்பமாக இருக்குது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், 5 புலன்களில் எது வந்தாலும் சிற்றின்பமாகும், மறுபடியும் டவுன் வருவோம், போவோம். நேற்று பார்த்தோம். அப்போது இந்த விஷயத்தை வைத்து தான் அவர் என்ன பண்ணுறாரு? எப்போதும் ஒருவன் நிகழ்காலத்தில் இருக்கும்போது அவனுக்குள் சஞ்சலங்களும் சலனங்களும் இருக்காது அப்படிங்கிறத முடிவு பண்ணி ஒருத்தரை நிகழ்காலத்துக்கு கொண்டு வரணும். நிகழ்காலத்துக்கு கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? மனதினுடைய அழிவு தான் ஒருவரை நிகழ்காலத்திலே இருக்க வைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். விளக்கு கொடுத்தாருன்னு சொன்னீங்கல்ல, விளக்கு கொடுத்து கூண்டில் வெயினார். ஏன்? இதெல்லாம் யோசிக்கணும். விளக்கு வாங்கி வச்சுட்டு அதையாப்பா கூண்டில் வைக்கணும், கண்ணாடி கூண்டில் போட்டு வைக்கணும். ஏன்? இங்கே காற்று என்பது சலனங்களை குறிக்கிறது. அதிகப்படியான எனர்ஜி என்பது சலனங்களை குறிக்கும். பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்கிறீங்க, என்னால் என்ன பண்ண முடியல, ஒரு இடத்துல இருக்க முடியாது. காற்று வேகமாக அடிக்கும்போது தீபம் எப்படி அப்படி இப்படின்னு ஆடிக்கிட்டே இருக்கும், ஒரு இதில் நிற்காது. அதே போல் அதிகமாக எனர்ஜி இருந்தால் தான் ஒருத்தனுக்கு அதிகமாக கோபம் வரும். அதிகமாக கோபம் வந்துச்சுன்னா என்ன இருக்கும்? அதிகமான காம உணர்வு வரும், அதிகமான உஷ்ணம் உண்டாகும். அப்போ அவன் என்ன ஆயிடுவான்? தன்னிலை இழந்து போயிடுவான். அப்போது இந்த அதிகப்படியான எனர்ஜியை சரியான முறையில்
நாம் நமக்குள்ள நெறிப்படுத்தினாதான் என்ன பண்ண முடியுங்க, யோகமாக மாறும். மேல் நோக்கி வருவோம். மேல் நோக்கி யோகமாக வந்தால் நம்ம என்னவா மாறுவோம், தேவர்களாக மாறுவோம். கீழ் நோக்கி போகமாக போகுது, காமக்ரோத லோபம் இதுலேயே சுற்றிக்கிட்டே இருக்கிறோம், அப்போ என்னவா மாறுவோம், நரகனா போயிடுவோம். இப்போ சீக்ரெட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இதிலேருந்து அடுத்ததுக்கு போகிறோம் பாருங்க. சரி, எப்படி போகிறது? தீபத்தை கொடுத்துட்டாரு, தீபத்தை பார்க்க சொல்லிட்டாரு. இப்போ இந்த தீபத்தை பார்க்கிறேன். எப்படி பார்க்குறேன்? புறக்கண்களால் பார்க்குறேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு 2.5 அடியை வச்சுட்டு தீபத்தை பார்க்குறேன். இந்த தீபம் என்னாகுது, என் கண்கள் வழியாகப்பட்டு எங்கே போகுது, மூளை வரைக்கும் போகுது. பொதுவாக நம்முடைய தமிழர்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வழிபாட்டு முறையே ஜோதி வழிபாடு தான். ஜோதினா வெளிச்சம், தீபம். ஆலயங்களில் என்ன பண்ணுறோம், விளக்குகளை தான் ஏற்றுறோம். எல்லா ஆலயங்களையுமே விளக்குகள். இப்போ இந்த விளக்கு என்ன தான் பண்ணுது அப்படின்னா, இது இருளை விளக்குகிறது, வெளிச்சம் உண்டு பண்ணிடுது. இருள் விலகிருச்சுன்னா என்ன அர்த்தம், வெளிச்சம் வந்துருச்சு. இருள்ங்கிறது எதிர்மறை சக்திகள், எதிர்மறை எனர்ஜி, தேவையில்லாத நெகட்டிவ் எல்லாமே இருட்டுக்கு உதாரணம். தமோ குணம். வெளிச்சம்னாவே சாத்வீகம். அப்போ தமோ குணத்தை விலக்கி சாத்வீக குணத்தை கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும், இருட்டு வா, இருட்டை புடின்னு தூக்கி வெளிச்சத்தை தூக்கி வெளியே வீசுறதை விட என்ன பண்ணலாம், தீபத்தை வச்சா தானாக சாத்வீகம் வரப்போகுது. அப்போது என்ன புரியுது, தீபம் என்ற ஒன்று ஏற்றப்படும் போது அங்கே சாத்வீகம் உண்டாகிறது. எங்கே, புறத்தில். புறம்னா எது, வெளியில். அதே போல் அந்த தீபத்தை நான் பார்க்கிறேன், அது என் கண்களில் என்ன பண்ணுது, அந்த ஒளி ஊடுருவிக்கிறது. அது எங்கே போய் பதியுது, என் மனதில் பதிகிறது, மூளையில் பதிகிறது. இன்னொரு விஷயம் என்னென்னா, தீபம் ஏற்றிட்டாவே அங்கே என்ன ஆயிரும், பிராணனுடைய ஆற்றல் அதிகமாகிரும். அதனால தான் தீபம் இல்லாத இடத்துல தங்காதீங்க, தீபம் இல்லாத இடத்துல இருக்காதீங்கன்னு வள்ளல் பெருமானார் சொல்லுவார். அப்போ கரண்ட்டு கிடையாது, விளக்கு தான். வெறும் இருட்டில் இருந்தாங்கன்னாவே என்ன ஆகுங்க, நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும், சலனம் உண்டாகுங்கிறதுக்காக தான் பிராணனை ஏற்றி சாத்வீகத்தை உண்டாக்குறார். அதில் இன்னொரு நுட்பமான விஷயம் என்னென்னா, ஏன் ஒரு குண்டு பல்ப் வைக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா, அதுவும் வெளிச்சம் தானே. இன்றைக்கி வைக்கிற பல்பெல்லாம் என்ன வருது, விளக்கா வச்சுருக்கிறோம், வெளிச்சிருக்க சாத்வீகம் வந்துருச்சான்னு கேட்டால், ஒரு நெய் தீபம் ஏற்றுறோன்னு வைங்க. இந்த நெய் எப்படி உருவாச்சு, பசுவினுடைய பால்லேருந்து தயிர், தயிர்லேருந்து கடைஞ்சி நெய், வெண்ணெய் எடுத்து நெய்யாக வந்துச்சு. இத்தனை விதமாக வந்து அந்த நெய் உண்டாகிறது. அந்த நெய்யில் தீபம் ஏற்றுறோம். பசு எப்படிப்பட்டது, உயிர்ப்புள்ளது. இந்த நெய் எப்படி இருக்குது, உயிர்ப்பாக இருக்குது, அதான் எரியுது. புரியுதுங்களா இல்லையா? ஏன்னா தயிர் எரியல, நெய் தான் எரியுது. அந்த உயிர்ப்பான பிளம்பிலிருந்து வரக்கூடிய ஆரோக்கியமான காந்த கதிர்வீச்சுக்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் ஊடுருவும், ஒவ்வொருடைய கண்களிலும் ஊடுருவும், ஒவ்வொருடைய பிராணனிலும் நாம் சுவாசிக்கக்கூடிய அந்த மூச்சு காற்றிலும் ஊடுருவும். அது உள்ளே போய் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக சாத்வீக குணத்தை ஓங்கச் செய்யும். கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். அப்போ என்ன ஆகும், இதுக்கு முன்னாடி மனம் வந்து நெகட்டிவாக யோசிச்சுது, அதை யோசிச்சுது, இதை யோசிச்சுது, என்னென்னமோ யோசிச்சுது. இப்போ இந்த மனதிற்கு இந்த தீபத்தையும் நான் ஒன்றாக வச்சு ஒரே நேர்கோட்டில் கொண்டு வரேன். தீபத்தினுடைய குணாம்சங்கள், ஒரு கூண்டில் ஒரு தீபத்தை வச்சுட்டா எப்படி, எந்த ஆட்டமும் இல்லாமல் அசைவும், அதுதான் தீபத்தை கூண்டில் வச்சு தான் பயிற்சி பண்ணி நம்ம சொல்கிறோம். வச்சு பார்த்து மனம் எந்த ஒன்றை பார்க்கிறதோ அதே மாதிரி ஆயிரும். விவேகானந்தர் என்ன சொல்கிறாரு, நீ யாராக வேண்டும் நினைக்கிறாயோ, நீ எதுவாக வேண்டும் நினைக்கிறாயோ அதே மாதிரி ஆயிரும்னு சொல்கிறாரா? ஒருத்தன் கெட்டு போனா என்ன பண்ணுங்க, செல்ஃபோன் வாங்கி கொடுத்து ரீசார்ஜ் பண்ணிவிட்டு கெட்டு போயிடறான். ஏன், அவன் உட்காந்துருந்தான் ஏதோ பார்த்தான் அப்படியே ஆயிட்டான், அதை நம்புறோம்ல. அப்போ இதையே நம்ப மாட்டேங்கிறீங்க. ஒரு தீபத்தை வச்சு நீ மகானா மாறுன்னு நம்ப மாட்டோம். அது எப்படிப்பா விளக்க வச்சா வர முடியும், கேள்வி கேட்போம். அப்போ அது சத்தியம். ஒரு நாளைக்கு செல்ஃபோன் பார்க்கறதுக்கு மட்டும் 5 மணி நேரம் பயிற்சி பண்ணுறீங்க, அப்புறம் அவன் குட்டிச்சோர் ஆகிட்டான்னு திட்டுறீங்க. அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படி ஆயிருக்கான், எவ்வளோ நாள் பயிற்சி, எத்தனை நைட்டு கண்டு முடிச்சு பார்த்துருக்கான், அதையெல்லாம் நம்புகிறோம். ஆனால் இதை பண்ணுன்னா பண்ண மாட்டோம். அதே தான் இப்போ அந்த மனதில் அந்த பயிற்சியை உண்டாக்கி அந்த பாவனையோடு, அன்போடு, கருணையோடு ஒருவன் பயிற்சி செய்யும் போது அந்த அகவிழிப்பானது உண்டாகிறது. அதுதான் நீ குழந்தைகளுக்கு பண்ணுறோம்.
குழந்தைகள் நம்மகிட்ட வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான்? குழந்தைகள் எல்லாமே தெய்வாம்சம் பொருந்திய குழந்தைகள் தான். இவன் நல்ல குழந்தை கெட்ட குழந்தைன்னு கிடையாது. எல்லார் குழந்தைகளும் அர்ப்பணிஞ்சோதி ஆண்டவர் இருக்கா, எல்லாருக்குள்ளே இருக்கா. அப்போ அவன் ஏன் பையனை வந்து வீட்டில் திட்டிகிட்டே இருக்காங்க? அவன் ஏன் இப்படி எனக்கு பண்ணுறது பிடிக்கல, அவன் பண்ணுறது சரியில்லைன்னு ஏன் சொல்கிறாங்க? இன்புட்டு தப்பாக கொடுத்தோம், செல்ஃபோன் வாங்கி கொடுத்தோம், ரீசார்ஜ் பண்ணி கொடுத்தோம், தனியாக விட்டுட்டு போயிட்டோம், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் வந்தான், வீணாக போயிட்டான். இப்போ அவனுக்குள் ஆற்றல் இருக்கிறது, நல்லா புரிஞ்சுக்குங்க. அவனுக்குள் எனர்ஜி இருக்குது, அதை தவறான வழிகளில் பயன்படுத்தினா இப்போ அவனுக்குள்ளே எனர்ஜி இருக்குது, நான் ஆரோக்கியமான விஷயங்களை கொடுத்தேன். இதை ஒருவர் பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணால் தான் தெரியும்.